Hey guys, welcome and welcome back to our channel. நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஹேர் கேர் ரிலேட்டடாக நிறைய பேச போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, நிறைய பேருக்கு உண்டான அந்த டவுட் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஹேர் கேர் ரிலேட்டடாக ப்ராடக்ட் நிறைய வந்திருக்கு. ஸோ அதில் என்னென்ன ஸ்கேம்ஸ் பண்ணுறாங்க, எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ எல்லாமே போத் யூனிசெக்ஸ் வீடியோ தான். அதாவது மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸாக தான் இருக்கும். நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ரிலேட்டடாக எல்லாமே வந்து மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே யூஸ் ஆகக்கூடிய டிப்ஸாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஹேர் கேர் ரிலேட்டடாக டிப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஹேர் ஆயில், ஹேர் சீரம், ஹேர் டோனர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஹேர் கேர் ஜெல் இருக்குது, ஹேர் ரீக்ரோத் ஜெல் இருக்குது, ஹேர் ரீக்ரோத் சீரம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இதில் எதெல்லாம் ஸ்கேமு, எதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது, எதை எப்படி யார் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃபைன். ஹேர் ஆயில், ஹேர் சீரம், அதுக்கப்புறம் ஹேர் டோனர், இப்போ நியூவாக வந்து ஹேர் ரீக்ரோத் ஜெல்லு, ஹேர் ரீக்ரோத் சீரம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில்னா என்ன, ஹேர் சீரம்னா என்ன, ஒன்று அடுத்தடுத்த உள்ள ப்ராடக்ட்னா என்ன அப்படின்றத மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, ஹேர் ஆயில் கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணால் தான் ஹேர் க்ரோத் ஆகுமா அப்படின்றது. இல்லவே இல்லை. நம்ம ஹேர் ஆயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணால் தான் ஹேர் க்ரோ ஆகுமானா இல்லை. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ்க்காக ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் ஒரு இதுவே தவிர, ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுனா தான் ஹேர் க்ரோத் ஆகுமானா இல்லவே இல்லை. ஆனால் ஹேர் கேர் ரிலேட்டடாக இஷ்யூ வருமா அப்படின்னா கண்டிப்பாக அது வரும். ஸ்பிளிட் எண்ட் வர்றது அந்த மாதிரி உண்டு. ஓகேங்களா? ஸோ ஹேர் ஆயில் நம்ம அப்ளை பண்ணாட்டியும் நம்மளுக்கு ஹேர் வந்து க்ரோத் ஆகும். பட் ஹேர் ஆயில் நம்ம அப்ளை பண்ணாது இருக்கும், ஹேரோ ஸ்கேல்ஃபோ ஓவராக ட்ரை ஆகுது. அப்போ நம்மளோட ஹேரோட இந்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் எண்ட், அதாவது முடி வெடிக்கிறது வரும். ஸோ நம்மளோட ஹேரில் மென்னாக இருக்கலாம் விமனாக இருக்கலாம், ஹேரோட எண்டில் ஹேர் வந்து இந்த மாதிரி ரெண்டாக வெடிக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் ஆகாது. ஸோ அதனால தான் நிறைய ஹேர் கேர் டிப்ஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன், மந்த்லி ஒன்ஸாவது இல்லை 2 month ஒன்ஸாவது நீங்கள் வந்து ஹேரை வந்து ட்ரிம் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஸ்பிளிட் எண்ட் வந்து கட் ஆகும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து இருக்கும். உங்களுக்கு ஒரு முடி இப்படி இருக்குன்னா அது ரெண்டாக இப்படி வெடிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து க்ரோத் ஆகாது அப்படின்றது. ஸோ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணால் தான் முடி வளரும் அப்படின்றது அப்பட்டமான போய். ஆனால் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாமல் இருந்தால் ஹேர் கேர் ரிலேட்டடாக கண்டிப்பாக இஷ்யூ வரும். அந்த இது வந்து ஹேர் ரொம்ப ட்ரை ஆகுது, இந்த மாதிரி வரும். முக்கியமாக வந்து ஹேர் ஆயில் அந்த காலத்துலேருந்தே எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒன்று நம்மளோட பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணதானே தவிர ஹேர் க்ரோத்துக்காக யூஸ் பண்ணவே கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து என்னென்னா, பாத் பண்ணுறாங்க அப்படின்னா பாத் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour இல்லை 1 hourக்கு முன்னாடி நம்ம இப்போ தான் வந்து இந்த பழக்கம்லாம் இல்லை. ஸோ ஹோல் பாடி ஃபுல்லாகவே வந்து ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பாத் பண்ணுவோம். இப்போ எப்படியாச்சும் அது தீபாவளிக்கு மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஸோ பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ஆயில் அப்ளை பண்ணி குளிக்கிறது அந்த காலத்தில் இருந்தது. அப்படியே மாற பொல்யூஷன், அப்புறம் ஃபுட்டு, இதெல்லாம் மாற ஹேர் ஃபால் ஆகுறது, ஹேர் கேர் ரிலேட்டடான இஷ்யூ, ஸ்கின் கேர் ரிலேட்டடான இஷ்யூ அதிகமாகும் போது இதை பற்றின அந்த கேர் வந்து அதிகமாகுது. ஓகே, அப்போ ஹேர் ஆயில் வந்து என்னென்னா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டோம். அதாவது அந்த பாத் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது கூட ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் ஹேர் கேர் இஷ்யூ வரும். நீங்கள் கேட்கலாம், இப்போ வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, ஹேர் ஆயில் அப்ளை பண்ணால் தான் க்ரோ ஆகுமான்னு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அதை ஆயில் அப்ளை பண்ணதை ஸ்டாப் பண்ணிட்டோம், அப்போ ஏன் வந்து ஹேர் கேர் இஷ்யூ வருது அப்படின்னு நான் சொல்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுனா ஹேர் க்ரோ ஆகுன்றது பொய். ஆனால் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா சைட் எஃபெக்ட் வரும்ன்றது உண்மை. இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாது இருந்தாலும் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆகுன்றது என்னென்னா, நம்மளோட ஸ்கேல்பில், அதாவது ஹேர் இருக்குதுன்னா இங்கே வந்து ஹோல் இருக்கும், அதுலேருந்து தான் வந்துட்டு ஹேர் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளோட ஹியூமன் பாடிக்கு ஏற்ற மாதிரி இது நம்மளுக்கு வந்து ஆயில் செக்ரேட் ஆகும் ஆல்ரெடி நம்ம பாடியிலேருந்து. அந்த ஆயில் செக்ரேட் ஆகுறதுலேயே நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோ ஆகும். சில பேருக்கு அவங்களோட பாடியோட டெம்பரேச்சராக இருக்கலாம், இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கலாம், இல்லை ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம். இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறதுனால அந்த ஆயில் செக்ரேஷன் வந்து கம்மியாக
இருக்கும், இல்லை செக்ரேஷன் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாதான் அந்த ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹேர்க்கு ரிலேட்டடாக இஷ்யூ இருக்கிறத வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ யார் யார் ஆயில்னா இதுதான் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். அண்ட் வந்து சீரம், ஹேர் டோனர்லாம் இப்போ நவடேஸில் வந்தது தான். ஸோ ஹேர் ஆயில் இப்படி தான் யூஸ் பண்ணணும். இதுதான் யார் யார் யூஸ் பண்ணணும்னா, இப்போ நம்ம ஸ்கின் டைப் எப்படி வந்து ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஸ்கேல்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப், நார்மல் ஸ்கேல்ப், ட்ரை ஸ்கேல்ப் இந்த மாதிரி இருக்குது. ட்ரை ஸ்கேல்ப்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஆயில் வச்சாலும் உங்களுக்கு ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கும். ட்ரை ஆகும்போது நம்மளோட ஸ்கேல்ப்பில் அந்த ஆயில்னஸ் இருக்காது, ஹேர் ஃபாலும் இருந்துகிட்டே இருக்கும், ட்ரை ஸ்கேல்ப். அண்ட் வந்து டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கேல்ப்பில் செக்ரேஷன் வந்து அந்த ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி அதிகமாக இருக்கும்போது ஸ்கேல்ப் நீங்கள் எண்ணெயே தேய்க்கலனாலும் உங்களோட முடி பார்க்குறதுக்கு ஆயிலியாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு டேண்ட்ரஃபாக அது மாறும். ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது நம்மளோட என்விரான்மெண்டல் பொல்யூஷனும் நம்மளோட ஸ்கேல்ப் அண்ட் ஃபேஸ்லலாம் இதுவாகும்போது அதுவும் ஒரு டஸ்ட் லேயராக வரும். ஸோ இது ரீசன்னால உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். ஸோ ட்ரை ஸ்கேல்ப் அண்ட் வந்து டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிலி ஸ்கேல்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஆயில் அப்ளை பண்ணாட்டியும் கூட உங்களுக்கு ஆயிலியாக இருக்கும். நார்மல் ஸ்கேல்ப்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப ஆயிலியாகவும் இல்லாமல் மீடியமாக எப்போ எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கும். அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பாடி ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் ஆகுறது தான் வந்துட்டு நார்மல் ஸ்கேல்ப் டைப். இப்போ ட்ரை ஸ்கேல்ப் அண்ட் வந்து ஆயிலி ஸ்கேல்ப் அண்ட் டேண்ட்ரஃப் இந்த 3 ஸ்கேல்ப் இருக்கிறவங்க இதே ஸ்கேல்ப்பை நம்ம கீப் பண்ணணுமானா கண்டிப்பாக முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா ஹேர் ஃபால், ஹேர் இஷ்யூ வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேல்ப் டைப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க நார்மல் ஸ்கேல்ப்பாக மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் ஹேர் ஆயில் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில், இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், எந்த ஆயில் ஹேர் க்ரோத்துக்கு பெஸ்ட் அப்படின்ட்டு. கோகோனட் ஆயில் இது மட்டுமே போதும், ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதுவே ஹேர் க்ரோத்துக்கு நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு டேண்ட்ரஃபாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆயிலில் நீம், துளசி, குப்பைமேனி, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆவாரம்பு இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட் இருந்ததுன்னா அந்த டேண்ட்ரஃப் அண்ட் அந்த ஃபங்கல்ஸ் அண்டு அந்த மைக்ரோப்ஸை கில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆன்டிபாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லேருந்து ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணி உங்களோட பிளட் சர்க்குலேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும்போது டேண்ட்ரஃபும் ரெடியூஸ் ஆகும், ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஆயிலில் இந்த இன்க்ரீடியன்ட் இருக்கான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலை சூஸ் பண்ணி நீங்கள் குளிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் ஹார்ம்லெஸ் கெமிக்கல் ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஹேர் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆயிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆயிலி ஸ்கேல்ப்பாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து வாரத்தில் 1 இல்லைனா 2 டைம் வந்து நீங்கள் உங்களோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் வந்து ஆயில் வச்சுக்கலாம். உங்களோட ஸ்கேல்ப்பில் ஆயில் வைக்கிறத கம்மி பண்ணிடலாம். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கேல்ப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி, நார்மல் ஸ்கேல்ப்பாக இருந்துச்சுன்னா குளிக்கிறதுக்கு 1 ஹவர் இல்லை 1/2 ஹவருக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணுவீங்க. ட்ரை ஸ்கேல்ப்பாக இருந்ததுன்னா ஓவர் நைட் உங்களோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டோ இல்லை ஒரு டே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஈவினிங்காக வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் நார்மல் ஹேர் டைப் அண்ட் ஸ்கேல்ப் டைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீக்லி வந்து 2 இல்லை 3 டைம்ஸ் வந்து நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரை இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கேல்ப் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஆனால் டெய்லி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும், டேண்ட்ரஃப் அதிகமாகிடுச்சுன்னா டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணுன்ற கட்டாயமே கிடையாது. நீங்கள் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணாலும் சரி, டெய்லி ஆயில் வச்சாலும் சரி கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். உங்களுக்கு நல்ல ஹேர் டக்குன்னு க்ரோத் ஆகணும், டக்குன்னு ரிசல்ட் வரட்டும்ன்ட்டு நீங்கள் டெய்லி ஹேர் ஆயில் வச்சிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கேல்ப்பில் உங்களோட ஸ்கேல்ப் வந்து மேபி ஆயிலி ஸ்கேல்ப்பாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்மளோட ஸ்கேல்ப்பில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஆயில் செக்ரேஷன் வந்து உருவாகிற அந்த தன்மை இருக்குது. நம்ம இன்னமும் ஆயில் வைக்கும்போது அது ஆயிலி ஸ்கேல்ப்பாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயிலை பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில் நம்ம சொல்லியாச்சு. இந்த மீதி சீரம், அப்புறம் ஸ்ப்ரே, அதான் டோனர் இந்த மாதிரி சொல்லுவோம்ல, இதெல்லாம் தேவையா? அதே மாதிரி ரீக்ரோத் ஜெல்லு அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த சீரம், ஆயில் வந்து உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சீரம்னா என்ன, ஸ்ப்ரேனா என்ன, அதாவது டோனர்னா என்ன, ஸ்ப்ரே டோனர் ரெண்டுமே ஒன்று தான். இதை பற்றி வந்துட்டு நான் சொல்லிடுறேன். சீரம்ன்றது வந்துட்டு ஆயில் எப்படி லிக்விடாக இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆயிலை விட சீரம்ன்றது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ப்ரே, அதாவது டோனர் வந்து வாட்டர் கன்சிஸ்டன்ட், தண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம்ல அதை மாதிரி தான் இருக்கும். தண்ணி அதே கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். பட் பெனிஃபிட்ன்றது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வேரி ஆகும். அதுக்கப்புறம் வந்து ரீக்ரோத் ஜெல்லு, ஹேர் க்ரோத் ஜெல்லு, இந்த மாதிரி நிறைய ஜெல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி நம்ம ஆலோவேரா ஜெல் எப்படி இருக்கும், நம்ம ஃபேஸ்க்கு போடுவோம்ல அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் என்ன ஸ்கேம் நடக்கு அப்படின்றத நான் தனி வீடியோவை போடுறேன். இந்த வீடியோவை நம்மளுக்கு 11 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ இந்த சீரம், டோனர், அதாவது ஸ்ப்ரே, இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டு, இதை எப்படி யூஸ் பண்ணணும், யார். ஸோ இப்போ சீரம்ன்றது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பியூட்டி ப்ராடக்ட். அதாவது என்னென்னா, ஒரு இப்போ நம்ம ஸ்மூத்னிங் பண்ணுறோம், ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணுறோம், ஒரு கரெக்டிங் பண்ணுறோம், ஸ்பா பண்ணுறோம், ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா தான் நம்ம வந்து சீரம் நம்மளோட ஹேரில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை வந்து அந்த ஓவர் ஹீட் பண்ணும்போது அது கொலாப்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்மளோட ஹேருக்கு வந்து நம்ம அந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்னிங்கோ ஸ்மூத்னிங்கோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆஃப்டர் பாத்துக்கு அப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இது வந்து ரெகுலர் யூஸுக்கு நம்ம அந்த சீரம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது, என்னோட ஒப்பீனியன் படி. பட் நிறைய பேர் இப்போ வந்து ஆயிலை விட சீரம்லையும் ஸ்ப்ரேலையும் அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் ஜெல்லுலையும் நிறைய பேர் வந்து கவனத்தை வச்சுட்ருக்கோம். ஆனால் இது எல்லாத்தையும் விட ஹேர் ஆயில் தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இது ஒன்று. இன்னொன்று, இது ஹேர் ஆயில் பெஸ்ட்டாக சீரம் பெஸ்ட்டானா ஹேர் ஆயில் தான். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்மளோட ஹேர் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து அந்த ஓப்பன் போர் இருக்கும், நம்ம ஆயில் அப்ளை பண்ணுவோம், அந்த ஹோல் வழியாக உள்ளே போய் ஹேர் க்ரோத்துக்கோ இல்லை ஹேர் ஸ்ட்ரென்த்து இல்லை பிளாக் ஆகுறது, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறது, டேண்ட்ரஃப், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்றேன். ஸோ அதோட கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, இப்போ வந்து ஹேர் ஆயில் நல்லா லிக்யூடாக இருக்கும், இதை விட சீரம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும்ன்றிருக்கேன். ஸோ ஹேர் ஆயில்ன்றது அந்த ஓப்பன் போர் உள்ள வரைக்குமே வந்துட்டு கியூட்டிக்கல்னு இருக்கும். ஸோ அது உள்ள வரைக்கும் போய் ஹேரோட ரூட் வரைக்கும் போய் நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், இது மாதிரி விஷயத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். பட் ஹேர் சீரமாக இருக்கட்டும், ஹேர் ஜெல்லாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மேலேயே தான் இருக்கும். நம்மளோட இந்த ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, ஸ்கேல்ப்புக்கு மேலேயே தான் இருக்கும், உள்ளெல்லாம் இறங்காது. ஏன்னா அதோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆயில் வந்து ரொம்ப ஆயில் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து இறங்கிடும். ஸோ இதுதான், இது எல்லாமே அவுட்டர் லேயருக்கு மட்டும்தான். நான் அந்த ஹேர் க்ரோத் ஜெல்லு அந்த மாதிரி சொன்னேன்ல, இதுக்கும் வந்துட்டு ஸ்கேம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் அதையும் இதுலேயே சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ அந்த ஹேர் ரீக்ரோத் ஜெல் அப்படின்ட்டு இருக்குது இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, ஹேர் ஆயிலை விட சீரம் வந்து திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், ஸ்ப்ரேன்றது லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த சீரமை விட ரொம்ப திக்காக இருக்கிறது ஜெல், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஜெல்லு, இது வந்து ஆலோவேரா ஜெல்லு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் உங்களுக்கு இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃப்ளக்ஸீட் ஜெல்லாம் வந்துட்டு இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஜெல் கன்சிஸ்டன்சின்றது இந்த மாதிரி இருக்கிறது தான். ஆயில்ன்றது இது வந்து ஸ்கின் கேர் ஆயில், பட் இந்த மாதிரி ஆயிலாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து தெளிவாக புரியும். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கேல்பில் மட்டும்தான் இருக்கும், புரியுதுங்களா. இது எந்த வகையிலையும் இந்த மாதிரி ஜெல்லாக இருக்கட்டும், இதெல்லாம் ஹேர் க்ரோத்துக்கு உங்களுக்கு எந்த வகையிலையும் யூஸே இருக்காது. இந்த மாதிரி ஜெல்ஸாக இருக்கட்டும், சீரமாக இருக்கட்டும், எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஹேர் வந்து ரொம்ப சில்கியாக இருக்கிறதுக்கு, ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு, இந்த இதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர ஹேர் ரீக்ரோத்துக்கு யூஸே ஆகாது. இது பெரிய ஸ்கேம். ஸோ இதை இந்த மாதிரி ஹேர் ரீக்ரோத் ஜெல்லுன்ட்டு இருக்குது அப்படின்ட்டு இருக்குன்னா அந்த மாதிரி பை பண்ணாதீங்க. இது ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இன்னொன்று உங்களுக்கு வந்து சயின்ஸ் ரிலேட்டடாகவும் அந்த ப்ராடக்ட்டோட கன்சிஸ்டன்சி வச்சு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கும், நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்லக்குள்ள. இன்னொன்று, ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நான் இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப பாப்புலராக என்னோட சேனலில் போயிட்டு இருந்த டைம் ஒரு சிஸ்டர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பிராண்டில் ஹேர் ஆயில் வந்து வாங்கியிருந்தேன், அது கூடவே ஹேர் ரீக்ரோத் ஜெல்லுன்னு ஒன்று வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஹேர் ஆயில் கூட அப்ளை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹேர் ரீக்ரோத் ஜெல் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது நல்லா இருந்தது. ஹேர் ஜெல் வந்து இப்போ குளிச்சதுக்கு அப்புறம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன். ஆனால் ஒரு ஒன் இயர்க்கு மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பட் எனக்கு எந்த ரிசல்ட்டுமே இல்லை, ஹேர் ஃபால் ஆகுதே தவிர எனக்கு எந்த ரிசல்ட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க யாருன்னு தெரியல. அவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா, ஹேர் ஜெல்லுன்றது உள்ளெல்லாம் இறங்காது, மேலே ஒரு லேயராக தான் இருக்கும். இன்னொன்று, அந்த ஜெல்லை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண ஆயில் மாதிரி நீங்கள் அதை டெய்லியோ இல்லை 2 days ஒன்ஸ் யூஸ் பண்ண இப்போ இந்த ஜெல் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஜெல்லை நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுற, இப்போ நைட் யூஸ் பண்ணுறோன்னா ஃபேஸுக்கு மேலே ஒரு லேயராக தான் அது இருக்கும். அதில் இருக்கக்கூடிய நம்ம இந்த பெனிஃபிட் எல்லாம் ஸ்கின் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது இதில் சும்மா ஒரு நம்ம லேயர் மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த திக்னிங் ஏஜென்ட் எல்லாம் நம்ம ஃபேஸ்க்கு மேலே இருக்கும்.
மறுநாள் நம்மளுக்கு பார்க்கும்போது வாஷ் பண்ணும்போது நல்லா வளவலன்ட்டு வரும். இதுதான் இதே தான் நம்ம ஸ்கேல்ப்ல நம்ம ஃபேஸில் ஈஸியாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். பட் ஸ்கேல்ப்பில் நம்ம இப்படி ஒவ்வொரு இதுவும் பண்ணிட்டு இருக்க முடியாது. இன்னொன்று டெய்லி நம்ம அதை யூஸ் பண்ணக்குள்ள நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு மேலே அது ஒரு லேயராகவே ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆகும்போது உங்களோட பாடியே ஆட்டோமேட்டிக்காக அந்த செக்ரேட் ஆகும்ல அந்த ஆயில்னஸ், அதை கூட ஸ்டாப் பண்ணிடும். இன்னொன்று டேண்ட்ரஃப் வந்து வர ஆரம்பிச்சிடும், ஹேர் ஃபாலும் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஜெல்ஸ் வந்து உங்களுக்கு ஹேர் ரீக்ரோத்துக்குன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஸ்கேம்ஸில் போய் மாட்டிடாதீங்க. உங்களுக்கு ஆலோவேரா ஜெல் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜெல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் இந்த மாதிரி ஜெல்ஸ் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி ஜெல்ஸ்லாம் வந்து ஹேருக்கு தேவையே கிடையாது. என்ன ஒர்க் பண்ணும், ஹேர் சாஃப்டாக சில்கியாக ஸ்மூத்தாக வச்சுக்கும். அதே தான் நம்ம ஆயில்ஸ், ஹர்ப்ஸ் போட்ட ஆயில்ஸாக இருக்கட்டும் இல்லை கோகனட் ஆயில்ஸாக இருக்கட்டும், அதே தான் வந்து உங்களுக்கு பண்ணும். ரொம்ப ட்ரை ஸ்கேல்பாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப ஃபிஸியாக இருக்குது, ஒரு சாஃப்ட் இல்லை சில்கி இல்லை அப்படின்னா ஃப்ளக்ஸ் சீடு ஜெல்லு, அப்புறம் வந்து ஆலோவேரா ஜெல் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அதுதான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் அந்த ஜெல்லை நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி 1/2 hour 1 hourலாம் நம்ம அப்படியே விடக்கூடாது. நம்மளோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் 10 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி ஜெல்லாம் ஹேர் வந்து சாஃப்டாக இருக்கணும்னு குளிச்சிட்ட பிறகு நம்ம வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறவும் கூடாது. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. முக்கியமாக நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது என்னென்னா, ஹேர் ஆயில் ஒன்றே போதும். அதில் இன்க்ரீடியன்ட் வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ட்ரை ஸ்கேல்ப்போ ஆயில் ஸ்கேல்ப்போ எப்பப்போ எப்படி யூஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஒன்றே போதும். அட் த சேம் டைம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு, அதுலேயும் என்னென்ன இன்க்ரீடியன்ட், 2 இன்க்ரீடியன்ட் போதும் ஷாம்பு பண்ணுறதுக்கான. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு நிறைய பிராண்ட் இருக்குது. பாப்புலர் பிராண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாசனையாக கூட இருக்கும், பிடிச்ச கலராக கூட இருக்கும், அந்த பிராண்டு பிடிச்சதாக கூட இருக்கும். பின்னாடி இன்க்ரீடியன்ட் எடுத்து பாருங்கள், 10-15க்கு மேலே இன்க்ரீடியன்ட் இருக்கும். ஆனால் அவ்வளோ இன்க்ரீடியன்ட் தேவையில்லை. ஒரு ஷாம்பு ரெடி பண்ணணும் அப்படின்னா 2 இன்க்ரீடியன்ட் போதும். ஹெர்பல் ஜூஸ் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புவும் நல்ல குவாலிட்டியாக இருந்து ஆயிலும் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்களோட ஹேரை வந்து நல்லா இது பண்ணிக்கும். முக்கியமாக மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஹேர் கேராக இருக்கட்டும், ஸ்கின் கேராக இருக்கட்டும், அவுட் சைட் மட்டும் நம்ம பார்த்தா போதாது, இன்சைடாகவும் அதாவது இன்டேக்காகவும் நம்ம ஃபுட்டுலையும் நல்லா கவனம் செலுத்தணும். அது வந்து ரொம்ப முக்கியம். இது ஒன்று. இன்னொன்று, ஜெனட்டிக் ரிலேட்டடாக உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும். இப்போ எங்கள் அம்மாவுக்கு நிறைய ஹேர் இருக்குது, எனக்கும் நிறைய ஹேர். ஸோ ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு ஓவர் ஹேர் ஃபால் ஆகுறது, ஒயிட் ஹேர் வர்றது, அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ளிட் எண்ட் வர்றது, எனக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கும், ஆயிலி ஸ்கேல்ப். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆயிலில் நீம் அண்டு குப்பைமேனி துளசி இருக்கிறது சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட் ஹேர் வராமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பரான ஹேர் ஆயில் ஷாம்பு கரெக்டாக யூஸ் பண்ணுறது, ஸ்ப்ளிட் எண்ட் வராமல் இருக்கிறதுக்கு ட்ரிம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை கீப் அப் பண்ணுறது தான் ஹேர் கேர். ஜெனட்டிக் ரிலேட்டடாக இப்போ வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக ஹேர் இருந்தாலும் அந்த ஷார்ட் ஹேரை நீங்கள் வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறது, ஸ்ப்ளிட் எண்ட் வராமல் இருக்கிறது எப்படி கீப் அப் பண்ணணுமோ அப்படி கீப் அப் பண்ணணும். உங்களுக்கு வந்து அடிச்சு தரண்டு இப்போ வந்து எனக்கு இவ்வளோ ஹேர் இருக்குன்னு சொல்லிட்டு என்னைய மாதிரியே உங்களுக்கு வளரும் அப்படின்ட்டு நான் ஆயில் பிஸ்னஸ் நிறைய பேர் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற அதெல்லாம் சுத்தமான ஒரு ஸ்கேம்ஸ். ஒருத்தவங்களோட ஜெனட்டிக்கை பொறுத்து தான் அது வளரும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு விதத்தை பொறுத்து தான். இந்த ஆயில் ஷாம்பு இதெல்லாம் வந்து இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கும் ஓரளவு க்ரோத் இருக்கும், ஓரளவு இருக்கும். ரொம்ப லாங்காக அப்படிலாம் வந்து நம்ம எதிர்பார்க்குறது நடக்கவே நடக்காது. பட் உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூ எல்லாமே கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் அந்த சீரம் சொன்னேன்ல, சீரம்ன்றது தேவையே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஹேர் சீரம் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறீங்க. சத்தியமாக என்கிட்ட அந்த ப்ராடக்ட் இல்லை, நான் ரெடி பண்ணவும் மாட்டேன். ஏன்னா அதில் வந்து திக்னிங்க்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறாங்க. நம்மளோட ஹேரோட ஸ்ட்ரக்சரையே ஒரு ப்ராடக்ட் மாற்றுது. இப்படி தான் ஹேர் இருக்குது அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் ஆக்கி சில்க் ஆக்கி ஸ்மூத் ஆக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ ஹார்ம்ஃபுல் இருக்கும். இப்போ நேச்சுரலாக நம்ம ஆலோவேரா ஜெல்லோ ஃப்ளக்ஸீட் ஜெல்லோ சேர்க்குறோம் அப்படின்னா அது ஓரளவு சாஃப்டாக இருக்கும், ஒரு 1 day 2 day இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும், திரும்ப போடுவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் சீரம் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 week 1 month 2 month, நிறைய பேர் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா 2 மாதம் வரைக்கும் இருக்குமா அப்படின்ட்டு நம்ம கேட்போம். ஆனால் நீங்கள் நிறைய பேர் இந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறவங்க ஸ்மூத்னிங் பண்ணுறவங்க கிட்டலாம் கேட்டு பாருங்கள், ஹேர் ஃபால் அவ்வளோ ஹேர் ஃபால் இருக்கும். ஒரு வாட்டி தான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் ரொம்ப ஆகும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணவே மாட்டாங்க. ஸ்ட்ரைட்னிங்கிறது நம்மளோட இந்த ஹேரை கில் பண்ணுறது, அதோட இயற்கை தன்மையை கில் பண்ணுறது தான் ஸ்ட்ரைட்னிங்கோ இல்லை ஸ்மூத்னிங்கோ அந்த பண்ணுறது, அது வந்து இதுதான். ஸோ அதில் அந்த மாதிரி விஷயங்கள் தான் சீரம். ஸோ சீரம்லேயே நிறைய டைப் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் ஜெல் கன்சிஸ்டன்சியில், ஜெல் வித் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதும் இருக்குது. ஆயிலையே சீரமாகவும் பண்ணுறவங்களும் இருக்காங்க. என்னென்னா இப்போ புதுசாக பேர் வச்சாதானே மக்களுக்கும் ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. ஹேர் ஆயில் தான். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அது சிரிக்கவா என்னன்னு எனக்கு தெரியல, ஹேர் சீரம் இந்த இன்க்ரீடியன்ட் இருக்குது, நாங்கள் ரொம்ப அட்ராக்டிவாகவும் அந்த கண்டெய்னர் பாட்டிலாம் இருந்தது. சீரம் லைக் இது வந்து ஃபேஸ் சீரம், இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் 100 ml இருந்தது. யூஸ் பண்ணி பார்த்தா சேம் ஆயில் தான் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அவங்க சேல் பண்ணுற பாக்ஸு அண்ட் இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட் எல்லாமே வந்து அந்த ப்ராடக்ட் ரேட்டோட ஃபிக்ஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ ஆயிலும் சீரமும் அதே ஆயிலை ஃபில் பண்ணியும் இது பண்ணியிருக்காங்க. சில பிராண்டில் ஆயிலையும் சீரமாகவே சேல் பண்ணுவாங்க. சீரம்ன்றது குளிச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம். பட் நம்மளுமே ஹேர் ஆயில் இருக்குது அப்படின்னா
குளிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக எடுத்து கையில் ரப் பண்ணி நம்மளோட ஹேரில் இப்படி அப்ளை பண்ணலாம். பட் குளிக்கிறதுக்கு முன்னாடினா நிறைய எடுத்து ஸ்கேல்ப்பு எல்லாம் ஃபுல்லாக நிறைய அப்ளை பண்ணுவோம். இதுதான். பட் ஸ்ப்ரே டோனர் இது நம்ம பிராண்டில் இருக்குது. இது வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆயிலே நம்மளோட ஹேரோட ரூட் வரைக்கும் போய் ஒர்க் பண்ணுது அப்படின்னா, டோனர் ஸ்ப்ரேன்றது லிக்விட் ரொம்ப வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆயிரும். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஹேர் கேர் டோனர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது நல்லா பெனிஃபிட் கொடுத்தது. சீரியஸ்லி வந்து இந்த இடத்துலலாம் வந்து பால்னஸ் இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து ஆயிலி ஸ்கேல்ஃபாக இருக்குது, ஆஃப்டர் பாத்துக்கு அப்புறம் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆயிலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்ப்ரேன்றது நல்ல ரிசல்ட் இருக்கும். வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால அந்த அப்சர்ப்ஷனும் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் ஆயில், டோனர், அதாவது ஸ்ப்ரே, ஹேர் ஸ்ப்ரே, இந்த ரெண்டும் ஓகே ஃபைன். அண்ட் ஷாம்பு, இந்த மூணுமே உங்களுக்கு ஹேர் கேரில் போதும். இந்த ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கேல்ப்புக்கு கண்டிப்பாக ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கேல்ப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எந்த ஸ்கேல்ப் டைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து குளிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரே கொஞ்சமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த ஓவர் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கேயும் உங்களோட ஹேரோட எண்ட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த சீரம் அது இது டோனர் ஸ்ப்ரே இதெல்லாம் தெரியாது. நான் என்னோட ஹேருக்கு பர்சனலி ஹேர் ஆயில் நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் ஷாம்பு அண்ட் வந்து ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில். ஷாம்பு வந்து டேண்ட்ரஃப் ஷாம்பு 1/1 கோகோனட் அது வந்து மாற்றிப்பேன் நான். பட் ஆயில் இதுதான், ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில், ஷாம்பு, இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம பிராண்டில் நிறைய பேர் வந்து ஹேர் டோனர் கேட்டதுனால லிமிடெட் ஸ்டாக் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அது ரிலேட்டடாக நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அது வந்து கூட நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்றதை சொல்லி காமிக்கிறேன். இதுதான் வந்து அந்த ஸ்ப்ரே. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிக்கணும். இதில் வந்து ஃபெனுக்ரிக், அதுக்கப்புறம் வந்து ரோஸ்மெரி, கரி லீஃப், இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 10 to 15 ஹெர்ப்ஸ் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி இந்த சீரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்படி ஷேக் பண்ணி நம்மளுக்கு வந்து சீரம் வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது வந்து ஸ்ப்ரே, ஹேர் டோனர்னு கூட வச்சுக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணால் ஸ்ப்ரே ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே மட்டும்தான் ஆகும். இதில் இந்த மாதிரி வாட்டரியாக இருக்கிறதுனால ஈஸியாக அப்சர்வ் ஆகும். எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த ஸ்கேல்ப் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட ஈஸியாக வந்து பட்டுரும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேல்ப்பில் பட்டுரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ட்டிஷன் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது இருக்கும். இல்லை நீங்கள் உங்களுக்கு இப்போ வந்து நான் வாட் பண்ணதுக்கப்புறம் ஓவர் ட்ரையான மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஓவர் நம்ம ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த சைடு இது பண்ணியிருக்கோம், இதுக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இது கொஞ்சம் இதுவான மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் சாஃப்ட். ஸ்ப்ளிட் எண்ட் உங்களுக்கு வருதுனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி எண்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஸ்ப்ளிட் எண்டில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹேர் டோனர். இது வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால ஆயில் எந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகுதோ அதை விட சீக்கிரமாகவே இதுவும் அப்சர்வ் ஆகும். இது நீங்கள் வந்து ஹேருக்கும் சரி ஸ்கேல்ப்புக்கும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆயிலுன்றது நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் ஊற்றி ரப் பண்ணி இப்படி நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இது ஸ்ப்ரே இருக்கிறதுனால நம்ம நல்லா கவனம் செலுத்தி இங்கே இப்படி எடுத்து இங்கே இப்படி நம்ம வந்து ஒரு டைமும் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இது யாருக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்னா இங்கே உங்களுக்கு இங்கே கொஞ்சம் பால்னஸாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை ஸ்ப்ளிட் எண்ட் அதிகமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுறது பிடிக்காது, அந்த மாதிரினா நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணலாம். கொஞ்ச நாள் நான் வந்து இதை ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருக்குது. ஸ்டாக் அவுட் இப்போ 2 தான் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்கேம்ஸை வந்து புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் வந்து அந்த சீரம் லைக் அந்த ப்ராடக்ட்லாம் ஹேர் ஜெல் இருக்கா அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஹேர் ஜெல் மீன்ஸ் ஃப்ளக்ஸ்சீட் ஜெல் அண்ட் ஆலோவேரா ஜெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு வாஷ் பண்ணிடுங்க. பட் ரீக்ரோத் ஜெல்லுன்னு சொல்லிட்டு ஆயிலுக்கு பதிலாக அதையே போட்டு வச்சுட்டு இருக்காதீங்க. அதுக்கப்புறம் சீரம்ன்றது ஒரு பியூட்டிக்காக ரெடி பண்ண ஒரு ப்ராடக்ட் தான். அதில் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. அதில் என்ன பெனிஃபிட் கிடைக்கும், ஐ மீன் வந்து ஹேர் சாஃப்டாக அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஹேர் ஆயிலையுமே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டுனா நல்ல குவாலிட்டியான ஒரு ஹேர் ஆயில், ஃப்ராக்ரன்ட் கலர்லெஸ் ஹேர் ஆயில். கலர்லெஸ் மீன்ஸ் ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாத ஹேர் ஆயில், அட் த சேம் டைம் உங்களுக்கு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லாத ஷாம்பு. இந்த 2 இருந்தாலே போதும். இன்டேக் நல்லா இருக்கணும், ஜெனட்டிக் ரிலேட்டடாக இருக்கணும். இதுதான் இந்த வீடியோவோட ஒரு இது. ஓகே ஃபைன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனவே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன், இல்லை நீங்கள் ஹேர் க்ரோத் ஜெல் யூஸ் பண்ணியோ இல்லை சீரம் யூஸ் பண்ணியோ உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்குது, இல்லை ஏதாவது ரிசல்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்தது எல்லாமே மோஸ்ட் நெகட்டிவ் தான். ஓகே, அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லக்கியாக கூட இருப்பீங்க. எனவே வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ.